வேத வசனங்களை ஆவலோடு கற்றுக்கொள்ள வாஞ்சையாக காத்திருக்கும் அன்பான நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே மார்க்கு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியினை சற்று திரும்பி பார்ப்போமா? பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே விசுவாசிகளின் வாழ்க்கையிலே தங்கியிருக்கிறார் என்பதை கற்றுக்கொண்டோம். இன்று நாம் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? 12 வயதுள்ள பெண்ணுக்கும் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் இயேசு செய்தது என்ன? ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திற்கு சென்று பிதாவை தொழுது கொள்ளுவதின் அவசியத்தை இயேசு எவ்வாறு வெளிப்படுத்தினார்? இயேசு சீடர்களை ஊழியத்திற்கு எவ்விதமாக அனுப்பினார்? நேயர்களே, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் அவருடைய ஊழியத்தையும் மார்க்கு எவ்வாறு விவரித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் மார்க் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இப்பொழுது முதலாவது நாம் பார்க்க போகிற இயேசு கிறிஸ்து செய்த அற்புதமானது யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பிய அந்த அற்புதத்தோடு நெருங்கிய தொடர்புடையதாய் காணப்படுகிறது. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 21 முதல் 28ஆம் வசனம் வரை பாருங்கள். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்து மீண்டுமாக தன்னுடைய இடங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறார். இந்த சம்பவத்தை குறித்து சொல்லும் பொழுது வைத்தியனாகிய லூக்கா அவள் குணமாக்கப்படவே முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிறார். மார்க்கு சொல்லும் பொழுது அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது என்று கூறியிருக்கிறார். எனவே இதை பார்க்கும் பொழுது வைத்தியத்திற்காக நாம் செலவு செய்வது மிக அதிகமான தொகையாக இருக்கிறது என்பது புதிதான ஒன்றல்ல. அந்நாட்களிலேயும் அவ்வாறே இருந்திருக்கிறது. வசனங்கள் 29 முதல் 31 வரை பாருங்கள். உடனே அவளுடைய உதரத்தில் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். அருமையானவர்களே, இயேசு என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்ட கேள்வியானது சீடர்களுக்கு வினோதமான ஒரு கேள்வியாக தெரிந்தது. ஏனென்றால் முழு கூட்டமுமே அவரை நெருக்கி கொண்டுதான் வந்திருக்கிறது. ஆனால் ஒரே ஒருவர் விசுவாசத்தோடு குணமடைய வேண்டும் என்று தொட்டார்கள். இன்றைக்கும் இந்த சம்பவம் உண்மையானதாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அநேகர் மிக தாராளமாக பயன்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை மிக அறிந்தவர்களைப் போல அநேக வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும். எப்படி என்றால், அந்த கூட்டமான மக்கள் அவரை நெருக்கி தொட்டு அறிந்து கொண்டதை போலத்தான். ஆனால் இந்த பெண்மணி விசுவாசத்தோடு தொட்டு குணமடைந்தது போல குணமடைவது மிகச் சிலரே. உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தொடர்பு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? வசனங்கள் 32 முதல் 34 வரை பாருங்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கவனித்தீர்களா? இந்த பெண்மணி 12 ஆண்டுகள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருந்திருக்கிறாள். அருமையானவர்களே, யவீருவின் மகளும் 12 வயதுடையவளாய் இருந்தாள் என்று கூறப்பட்டிருக்கிறது.
அதாவது 12 வருடமாய் பாடுபட்ட ஒரு பெண்ணுக்கு விடிவு காலம் உண்டாகி இருக்கிறது. அதே நேரத்திலே 12 ஆண்டுகள் வெளிச்சத்திலே இருந்த ஒரு பிள்ளை மரணம் என்னும் இருளை நோக்கி செல்கிறது. 12 வயது சிறுமியின் தகப்பனார் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணோடு பேசி கொண்டிருந்ததை பார்த்து, அவர் ஏன் சீக்கிரமாக வரக்கூடாது, என் மகள் அங்கே மரிக்கும் முன்னதாக வீட்டிற்கு வந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்திருக்கக்கூடும். இயேசு கிறிஸ்து ஒரு காரணமாகவே விரைந்து செல்லாமல் நின்றார். அவர் நின்று இந்த பெண்மணியை குணமாக்கினார். இவ்வாறு இயேசு இந்த பெண்ணோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு செய்தியோடு அங்கே ஒரு மனிதன் வருகிறான். மெதுவாக தகப்பனாருடைய காதிலே சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள். மார்க் 5:35 முதல் 40 வரை. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து. இப்பொழுது இயேசு கிறிஸ்து யவீருவின் வீட்டை சென்றடைந்து விட்டார். விசுவாசியாத எல்லாரையும் வீட்டிற்கு வெளியே நிறுத்திவிட்டு அவர் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்களோடு கூட உள்ளே செல்கிறார். வசனம் 41 பாருங்கள். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். தலித்தா கூமி என்ற வார்த்தை அரமேயிக் மொழியிலே உள்ளது. இந்த சிறு பெண்ணும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது. இதன் பொருள் என்ன? சிறு பெண்ணே எழுந்திரு. அவளுடைய தாய் மொழியிலே அவள் அந்த சத்தத்தை கேட்கிறாள். இவ்வாறு இயேசு கிறிஸ்து அந்த சிறுபெண்ணை உயிரோடு எழுப்பினார். பிரியமானவர்களே, ஞாபகம் இருக்கிறதா? நாயின் ஒரு விதவையின் மகனை, ஒரு வாலிபனை இயேசு உயிரோடு எழுப்பினார். லாசரு என்று சொல்லப்படுகிற ஒரு முதிர்ந்த மனிதன் அல்லது நடுத்தர வயதையும் கடந்த ஒருவனை அவர் உயிரோடு எழுப்பினார். எல்லாரையுமே ஒரே வகையிலே தான் அவர் உயிரோடு எழுப்பினார். எப்படி? அவர்களோடு அவர் பேசினார். இந்த சிறு பெண்ணானவள் கணக்கு ஒப்புவிக்கும் வயதிற்கு முந்திய வயதுடைய சிறுவர்களை குறிக்கிறது என்று சொல்லலாம். மிகவும் அன்பாக இயேசு அவளை பார்த்தும், சிறு பெண்ணே எழுந்திரு என்று கூறினார். இப்பொழுதும் சிறு பிள்ளைகளை இழந்த பலரோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்பதை அறிவேன். இள வயதிலேயே குழந்தைகளை மரணத்திற்கு ஒப்புக் கொடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம்தான். அப்படி மரித்த பிள்ளைகள் அவருடைய பிரசன்னத்திலே இருந்தாலும் சீக்கிரமாக ஒரு நாள் சிறு பெண்ணை எழுந்திரு என்று அவர்களை பார்த்தும் அவர் சொல்லப் போகிறார். நித்திரை அடைந்த எண்ணற்ற பிள்ளைகளை அவர் உயிரோடு எழுப்பப் போகிறார். அவர்கள் மரித்தோரிலிருந்து எழும்புவார்கள். மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வார்கள். விசுவாசிகளான பெற்றோர் அவர்களை பார்ப்பார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, இது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் வெளிப்பாடு. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 42-43 வசனங்களை பாருங்கள். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். கவனித்தீர்களா? எவ்வளவு நடைமுறையான காரியத்தை இயேசு இங்கே சொல்கிறார். 12 வயதுள்ள ஒரு சிறுமியோ சிறுவனோ நித்திரையிலிருந்து எழுப்பப்பட்டு சுகமாகி எழும்பினால் அவர்களுக்கு என்ன தேவை? உணவு தேவை இல்லையா? எனவே தான் அவர் சொல்கிறார், அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்கிறார். இது மிக அற்புதமானதும் நடைமுறையிலே நாம் பார்க்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷத்தின் செய்தியை மிக துல்லிபமாக வெளியே கொண்டு வருவது இந்த 3 அற்புதங்களை குறித்த செய்திதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஊழியனாய் இருந்தாலும் தேவனுடைய வல்லமையை உடையவராய் இருந்தார். அவர் செயல்பட்டு கொண்டே இருப்பவராய் இருந்தார். அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாய் தன்னையே கொடுக்கவும் வந்தார். இந்த அதிகாரத்திலே 3 அற்புதங்களை செய்வதை குறித்து நாம் சிந்தித்தோம். கதரேனருடைய நாட்டிலே பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை குணமாக்கினார். 12 வருடங்கள் பெரும்பாடினாலே கஷ்டப்பட்ட பெண்மணியை குணமாக்கினார். 12 வயதான யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பினார். இப்பொழுது நாம் மார்க்கு 6ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இந்த 6ஆம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷத்திலேயே மிகவும் நீண்ட 2வது அதிகாரம். இங்கேயும் இயேசு கிறிஸ்து துரிதமாக செயல்படுகிற செயல்பாடுகளை மார்க்கு விவரிக்கிறார். ஆனால் முதல் 29 வசனங்களிலே அவர் மிகவும் மெதுவாக செல்வது போல தெரிகிறது.
இயேசு கிறிஸ்து நாசரேத்திற்கு திரும்பி வருகிறார். 12 சீடர்களையும் பிரசங்கிக்கும்படியாக அனுப்பி தன்னிடத்திலே வந்து சொல்லும்படியான கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். தொடர்ந்து 5000 மக்களை போஷிக்கிறார். தண்ணீரின் மேலே நடக்கிறார். கெனசரேத்திலே வந்து வியாதி உள்ளவர்களை குணமாக்குகிறார். இந்த நிகழ்வோடு கூட கலிலேயா கடலின் மேற்கு பகுதியிலே இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்கள் நிறைவடைகிறது. இந்த காலகட்டத்திற்குள்ளாக அவருடைய புகழ் எல்லை தாண்டி செல்கிறது. அவருடைய ஊழியத்தின் உச்சகட்டம் இது என்று சொல்லலாம். மார்க் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்கள். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோடே கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரலடைந்தார்கள். இந்த அதிகாரத்தை மார்க் 4ஆம் அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால், வேதத்தை குறை கூறுகிறவர்கள் இங்கே முரண்பாடு இருப்பதாக சொல்லுவார்கள். 2 நிகழ்ச்சிகள் ஒன்றோடு ஒன்று எதிர்மறையானதாக இருக்கிறது என்பார்கள். இயேசு கிறிஸ்து தனது சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு 2 முறை வந்ததை குறித்து நாம் பார்க்கலாம். இன்னும் பல முறை அவர் நாசரேத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் 2 முறை அவர் வந்த காரியங்களே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 4ஆம் அதிகாரம் முதலாவது அவர் அங்கே வந்ததை குறித்தும் அங்கே அவர் தனியாக வந்ததை குறித்தும் குறிப்பிடுகிறது. அவர் அங்கே எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. அவரை கொலை செய்ய அவர்கள் வகை தேடிய பொழுது திடீரென்று அவர் கடந்து சென்று விட்டார். 2வது முறை அவர் வந்தபொழுது நடந்த காரியங்களைத்தான் மார்க் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவருடைய சீடர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். வியாதியோடு இருந்த சில நோயாளிகளை அவர் குணமாக்கினார். எனவே தொடர்ந்து அவர் அங்கே இருந்தார். இதே சம்பவங்களை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 53 முதல் 58 வசனங்களிலேயும் நாம் பார்க்கலாம். 2 முறை அவர் வந்த பொழுதும் அவர் ஜெப ஆலயத்திலே வந்து பிரசங்கித்திருக்கிறார். 2 முறையும் அவர் தனது சொந்த ஜனங்களாலே புறக்கணிக்கப்பட்டும் இருந்தார். அருமையானவர்களே, இதிலே எந்த முரண்பாடும் இல்லை. தனது சொந்த ஊருக்கு இயேசு கிறிஸ்து 2 முறை வந்ததை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். முதல் முறை திடீரென்று அவர் கடந்து சென்று விட்டார். கப்பர்நகூமுக்கு சென்று அதை தலைமையகமாக வைத்து கொண்டார். 2வது முறை தன்னுடைய சொந்த ஊர் மக்களையும் தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ளும்படியாய் செய்ய வேண்டும் என்ற பாரத்தோடு அவர் வந்தார். முதல் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருந்தாலும் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திற்கு அவர் சென்று விட்டார். இவ்வாறு ஜெப ஆலயத்திலே போய் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்வது அவசியம் என்பதை அவர் உணர்ந்தார். மட்டுமல்ல, அந்நாட்களிலே மக்களை சந்திப்பதற்கும் அதுவே சிறந்த இடமாய் இருந்திருக்கிறது. அவரை அறிந்தவர்களுக்கு அவருடைய போதனையானது ஆச்சரியத்தை கொடுப்பதாய் இருந்தது. அவருடைய வார்த்தைகள், அவருடைய செயல்கள், அவர் செய்த அற்புதங்கள் எல்லாமே சொந்த ஊர் ஜனங்களுக்கு கேள்விக்குறியாகவே இருந்தது. ஏனென்றால் நாசரேத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் உண்டாகும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, விசுவாசிக்கவில்லை. தங்களை தாங்களே அவர்கள் பார்த்த பொழுது நாசரேத்தையே தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு அவர்கள் நிதானிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையினாலே நாசரேத்து மக்கள் சிறந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. எனவேதான் இயேசு கிறிஸ்துவை போல ஒருவர் நாசரேத்திலிருந்து வருவது எப்படி என்ற கேள்விக்குறியோடு வாழ்ந்தார்கள். தங்களுக்குள் ஒருவரான இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் இல்லை, தங்கள் மேலும் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கும் பொழுதுதான் மரியாளுக்கு இருந்த மற்ற பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பிற்கு பின்னர் யோசேப்போடு மரியாள் வாழ்ந்ததினாலே பெற்ற பிள்ளைகள்தான் அவர்கள். இயேசுவின் சகோதர சகோதரிகள் என்று சொல்லலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற யூதா நிருபத்தை எழுதியவர். நாசரேத்து மக்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாக தெரியும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதுதான் அவர்களுக்கு இடறுதலாய் இருந்தது. அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் கவனமாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். உலகத்திலே நாம் மற்றொரு நபரை அறிவது போல யாரும் அவரை அறிய முடியாது. நாசரேத்து மக்களுடைய வாழ்க்கையிலே இருந்த பிரச்சனையும் அதுதான். அவரை தங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையில் அவரை குறித்து அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் பார்த்திருந்ததெல்லாம் ஒரு சிறுவனாக அங்கே வளர்ந்த இயேசுவைத்தான் அவர்கள் கண்டிருந்தார்கள். மார்க் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்றார். இது இன்றைக்கும் உண்மையானதாக இருக்கிறது இல்லையா? பல வேளைகளிலே வெளியூரிலிருந்து, தூரத்திலிருந்து, பட்டணங்களிலிருந்து வருகிறவர்கள்
நம்முடைய ஊரிலே இருக்கிறவர்களை விட மிகவும் அதிகமாய் அறிந்தவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். எனவேதான் ஒருவன் தன் ஊரிலும் தனது வீட்டிலும் தன் இனத்திலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கும் ஊழியம் செய்கிற பலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் இருக்கிற சொந்த ஊரை விட மற்ற இடங்களிலே மிக அதிகமாக அவர்கள் பயனுள்ள ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். சரி, வசனங்கள் 5-6 பாருங்கள். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். அருமையானவர்களே, இந்த குறிப்பிட்ட சமயத்தில் இயேசு நாசரேத்திற்கு வந்தபொழுது இப்படிப்பட்ட பேச்செல்லாம் வந்தாலும் அவர் அங்கே இருந்து கடந்து சென்று விடவில்லை. முதல் முறையாக அவர் துரிதமாக அங்கிருந்து வெளியேறி கப்பர்நகூமுக்கு சென்று விட்டார். அதை தலைமையகமாக மாற்றிக்கொண்டார். இந்த வேத பகுதி மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பகுதி. ஏனென்றால் அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சர்வ வல்லமை உள்ளவரை கட்டுப்படுத்தும் ஒரே ஒரு காரியம் அவிசுவாசம். ரட்சிப்பிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை என்றால் அது விசுவாசம். ஏசாயா 53 அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்றால் அங்கே தேவனுடைய மகத்துவமான ரட்சிப்பை குறித்து பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் ஏசாயா எவ்வாறு கூற ஆரம்பிக்கிறார் பாருங்கள். ஏசாயா 53:1, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்ற கேள்விக்குறிகளோடு ஆரம்பிக்கிறார். ஆம் அருமையானவர்களே, சர்வ வல்லமை உள்ளவரையும் அவிசுவாசமானது தடை செய்கிறதா இருக்கிறது. அவிசுவாசம் தேவனை பரியாசம் செய்கிறது. அவிசுவாசம் தேவனுடைய வல்லமையை தனித்திருக்க செய்கிறது. இன்றைக்கும் இதே காரியம் உண்மை உள்ளதாக இருக்கிறது. வசனம் 6 வாசித்தோம் இல்லையா? அவருடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார். இந்த ஒரே ஒரு இடத்திலே மட்டும் அவர் ஆச்சரியப்படவில்லை. மத்தேயு 8 அதிகாரம் 10 பார்க்கும் பொழுது இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே 100க்கு அதிபதியின் விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, தொடர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிராமங்களிலே சுற்றித் திரிந்து போதித்து வந்தார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு வாழும் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும் இது நல்ல ஒரு போதனையை கொடுக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களிலே சிலர் சிறிய கிராமங்களிலே போய் ஊழியம் செய்கிறதை விரும்புகிறதில்லை. அவ்வாறு சிறிய கிராமங்களிலே போய் ஊழியம் செய்கிற பெரிய ஊழியக்காரர்களை குறித்து சிலர் வேடிக்கையாக பேசுகிறதும் உண்டு. இங்கேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக அற்புதமான ஒரு உதாரணத்தை வைத்திருக்கிறார். அவர் கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். அருமையான ஊழியக்கார சகோதரனை சகோதரியே, பட்டணங்களிலே வாய்ப்பு கிடைத்தால் மட்டும்தான் நான் செல்வேன் என்று சொல்லி நீங்கள் காலத்தை வீணாக்காமல் வாய்ப்பு கிடைக்கிற எல்லா கிராமங்களிலேயும் போய் கர்த்தருடைய வசனத்தை போதிப்பது உங்களுடைய கடமையாயிருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். சிலர் எப்பொழுது பிரசங்கிக்க சென்றாலும் தங்களுக்கு ஒரு பெருங்கூட்ட மக்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து இந்த ஒரு பாடத்தை ஊழியர்களாய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்கெஃபீல்ட் ரெஃபரன்ஸ் பைபிள் வெளியிடுவதற்கு காரணமாயிருந்த டாக்டர் C.I. ஸ்கெஃபீல்ட் என்பவர் ஒருமுறை ஒரு திருச்சபைக்கு பேசும்படியாய் அழைக்கப்பட்டிருந்தார். அன்றைக்கு இரவிலே சற்று மழை பெய்தது. எனவே அங்கே 25 மக்கள் தான் ஆலயத்திற்கு வந்திருந்தார்கள். அந்த ஆலயத்திற்கு பொறுப்பாயிருந்த இளம் ஊழியர் டாக்டர் ஸ்கெஃபீல்டை பார்த்து, ஐயா, மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு சில மக்கள் தான் ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று மன்னிப்பு கேட்டார். உடனே செய்தியாளர் அவரை பார்த்து, அருமையான இளைஞரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பள்ளியிலேயும் தன்னுடைய சபையிலேயும் பல நேரங்களிலே 12 மனிதர்களை கொண்டவராய்த்தான் இருந்தார். அவரே 12 பேரோடு தனது ஊழியத்தை செய்த பொழுது நான் பெரிய கூட்டத்தை எதிர்பார்ப்பது சரியா என்று கேட்டார். சரி, இப்பொழுது மார்க் 6 அதிகாரம் 7 பாருங்கள். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. இங்கே தன்னுடைய சீடர்களை அவர் ஊழியத்திற்கு அனுப்புகிறார். மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்கும்படியாக அனுப்பி வைத்தார். 2 பேராக அவர்களை அனுப்பியிருந்தார். அருமையானவர்களே, மத்தேயுவோ லூக்காவோ இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதாமல் விட்டிருப்பது நமக்கு ஆச்சரியமானதாக இருக்கிறது. அசுத்த ஆவியின் மேலே அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படக்கூடிய மிகப்பெரிய வல்லமையான செயல் அதுவாகவே இருந்தது. மார்க் 6 அதிகாரம் 8-9 பாருங்கள். வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சிகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். இங்கே இயேசு கிறிஸ்து ஏன் இந்த கட்டளையை அவர்களுக்கு கொடுத்தார்? அதாவது குறைந்த பாரம், லகுவான பயணம். மட்டுமல்ல, காலம் மிக குறைவானதாக இருக்கிறது, பணி அதிகமானதாக இருக்கிறது, ஊழியம் சீக்கிரமாக செய்யப்பட வேண்டும்.
அவர்கள் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து மட்டுமே தொடர்ந்து பிரசங்கித்து கொண்டிருப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் அவர்களை 2 பேராக அவர் ஊழியத்திற்கு அனுப்பி வைக்கிறார். பின்னாலே மற்றொரு நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவர்களோடு பேசும்பொழுது இந்த முறை பயணத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் பயணம் நீண்ட பயணம் என்பதை குறிப்பிடுகிறார். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவிடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதம் குமரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இப்பொழுதும் அவர்கள் புறப்பட்டு போக வேண்டிய பிரயாணமானது மிக முக்கியமானதும் கருத்தோடு அவர்கள் செல்ல வேண்டியவர்களுமாய் இருக்கிறார்கள். வெளிச்சமானது பொறுப்பை ஏற்படுத்துகிறது. தேவனுடைய கிருபையை புறக்கணிப்பது நியாய தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறதா இருக்கிறது. இன்றைக்கும் இதுவே உண்மையானதாக இருக்கிறது. வசனங்கள் 12-13 பாருங்கள். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள். இயேசு கிறிஸ்து அனுப்பியது போலவே சீடர்கள் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார்கள். அவர்கள் செய்த அற்புதங்கள் அவர்கள் கொடுத்த செய்தியின் அதிகாரத்தை வெளிப்படுத்தியது. இவ்வாறு இவர்கள் அனுப்பப்படும் பொழுது காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே மட்டுமே அனுப்பப்பட்டிருந்தார்கள். இது இந்த நாட்களுக்கு நாம் பின்பற்ற வேண்டிய காரியமல்ல. மனம் திரும்புதல் என்பது நற்செய்தியின் ஒரு பகுதி. விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்வதிலே மனம் திரும்புதலும் உள்ளடங்கி இருக்கிறது. ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வரும்பொழுது பாவத்தை விட்டு உண்மையாகவே மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நோக்கி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் மனம் திரும்பி விசுவாசிப்பது என்பது. இதே வேத பகுதியை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே படிக்கும் பொழுது அது மிக நீண்ட ஒரு பகுதியாக மேலும் சில விபரங்களை உள்ளடக்கியதாய் இருந்ததை ஞாபகத்திலே நீங்கள் வைத்திருக்கலாம். அந்த பகுதி முழுவதிலேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மகிமை பிரபலியமாயிற்று. சாதாரணமான மக்கள் மட்டுமல்ல, அரியணையில் இருந்த ஏரோதுவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டான். இப்பொழுது ஏரோதுக்குள்ளே ஒரு விதமான பயமும் கலக்கமும் உண்டாகிறது. இந்த காலங்களுக்கு சற்று முன்னர் தான் யோவான் ஸ்நானகன் இந்த ஏரோதால் கொலை செய்யப்பட்டிருந்தான். ஏன்? ஏரோது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட உடனே யோவான் ஸ்நானகன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகியால் தான் இவனிடத்தில் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்று சொன்னான். அதற்கு ஒரு பின்னணியம் இருக்கிறது. அதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இன்று நாங்கள் வாசித்த உடைய வசனங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் யார் யார் என்னென்ன தேவைகளோடு கேள்விக்குறிகளோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ள அவர்களுக்கு மன கண்களை திறந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை தேடி வருகிற எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ விசுவாசம் இல்லாமல் உம்மை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் உம்முடைய பாதத்திலே வர முடியாது என்பதை கண்டுகொள்ள நீரே கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஏற்கனவே பாவ மன்னிப்பின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒவ்வொருவரும் வெளிச்சத்திற்கு சாட்சிகளாக வாழ நீரே எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? சர்வ வல்லவரை கட்டுப்படுத்தும் ஒரே ஒரு காரியம் அவிசுவாசமே. மனம் திரும்புதல் என்பது நற்செய்தியின் ஒரு பகுதி. விசுவாசிக்க வேண்டும் என்பதிலே மனம் திரும்புதலும் உள்ளடங்கி இருக்கிறது. நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியினை உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நீங்களும் குடும்பமாக நிகழ்ச்சியினை காண ஆயத்தமாகுங்கள். அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாக மார்க்கு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை வாசித்து ஆயத்தமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.